ஹலோ வியூயர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சென்னை தஞ்சை சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மிக சுவையான குஸ்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குஸ்கா செய்ய தேவையான பொருட்கள்: 1 அழகு அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேம்மா. அரை மணி நேரம் ஊறுது. 2 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அரை கைப்பிடி கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு போடுறதுக்கு மசாலா பொருள்: 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 சிட்டிகை மஞ்சத்தூள். அதுக்கப்புறம் நெய் ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 4 பச்சை மிளகா, பட்டை, லவங்கம், கிராம்பு 2 இலை எல்லாம் 2 எடுத்து வச்சுருக்கேன். புதினா ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் நெய்யோடு சேர்த்து ஊற்ற, நெய்யோடு சேர்த்தும் செய்யலாம், ஆனால் ரொம்ப திகட்டலாக இருக்கும், அதனால் எண்ணெய் சேர்த்து செய்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அடுப்பு பற்ற வைக்கிறோமா. குக்கரில் தான் இந்த குஸ்கா செய்ய போகிறோம்மா. குக்கர் காயட்டும். இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் நெய்மா. இதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறோமா. எண்ணெய் காஞ்சிச்சுமா. இந்த பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை எல்லாம் போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் வாசனை வரட்டும். இது ஒரு 1 பாட் ரைஸ் தான்மா. காலையில் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு போக டைம் ஆயிடுச்சுன்னா இதை சீக்கிரம் செஞ்சு டிஃபன் பாக்ஸில் கொடுத்து அமிச்சிங்கன்னா ஈவினிங் வரும்போது டிஃபன் பாக்ஸ் காலியாக வரும். பசங்களுக்கு அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி செஞ்சு கொடுத்து அனுப்புங்க. டிஃபன் பாக்ஸ் வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி நீல வாக்கில் கட் பண்ணோம் இல்லையா, அது கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வரணும்மா. வெங்காயம் வதக்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேம்மா. இதோட பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்து வதக்குங்க. பச்சை மிளகாய் கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகணும்மா வெங்காயம். உங்களுக்கு தேவையாக இருந்தால் கேரட், பீன்ஸ் எல்லாம் கூட போட்டு செய்யலாம். நான் இன்றைக்கி எதுவும் காய்கறி போடலை. இது குஸ்கா, அதனால் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாமா. ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ 2 தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். இது நல்லா குழைய வரணும் தக்காளி. உப்பு சேர்த்துருக்கோம். தண்ணி சேர்த்துட்ட பிறகு எவ்வளோ வந்ததுன்னு செக் பண்ணிவிட்டு உப்பு கரெக்டாக இருந்தால் நம்ம நல்லா குழைய வதங்கணும். இதில் புதினா இலை ஒரு கைப்பிடிமா, கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளி குழஞ்சி புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் ஒரு கைப்பிடி சேர்த்துருக்கேன். மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் தனியாத்தூள், கரம் மசாலா தூள், சீரகத்தூள், தனி மிளகாத்தூள், ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டுடுறோம்மா. கொஞ்சம் தீயை குறைச்சிட்டே போடுங்க. நம்ம சேனலில் முதல் முறையே பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக சேரும். இப்போ இதுக்கு 1.5 கப்பு சீரக சம்பா அரிசிக்கு கொஞ்சம் கூட தண்ணி வைக்கணும். 1.5 கப்பு அரிசிக்கு நான் 3 கப்பு தண்ணி வைக்கிறேன். 2 இதில் 1.5 கப்பு அரிசி போட்டிருக்கேன். இப்போது இந்த நேரத்தில் நம்ம உப்பு செக் பண்ணிக்கணுமா. உப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஒரு கொதி வந்துருச்சுமா. இப்போ உங்களுக்கு நான் 1.5 கப்பு அரிசி எடுத்து வச்சுருந்தேன். அந்த 1.5 கப்பு அரிசி இப்போ போடுறேன். அரிசி அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேம்மா.
ஊர்ன அரிசிங்கிறதால சீக்கிரம் வெந்துடும். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு கொதி வந்த உடனே குக்கர் மூடி போட்டு மூடிடலாமா. இந்த சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கம்மா. இப்போ மூடிடலாமா. மூடி ஒரு விசில் விடுங்கம்மா, போதும். ஆவி வந்துடுச்சுமா. விசில் போட்டுடுறேன். ஒரே ஒரு விசில் வந்து ஒரு நிமிஷம், ஒரு விசில் வந்துடுச்சுமா. ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டுட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா. இந்த இதெல்லாம் அடங்கின உடனே இப்போ திறக்கிறேம்மா. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணுறேன். எப்படி வந்திருக்கு பாருங்கள். ஜீரக சம்பா அரிசி சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. 10 நிமிஷம் ஆகி ஓப்பன் பண்ணிட்டேம்மா. இப்போது அருமையான குஸ்கா தயாராகிடுச்சு. சீரக சம்பா வச்சு ஒரு குஸ்கா தயாராகிடுச்சுமா.